நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிதி மேலாண்மை பற்றி பேச இருக்கிறோம். சரிங்களா? அதாவது சம்பாதிக்கிறது கஷ்டமா, சம்பாதிச்ச பணத்தை வச்சு வாழ்கிறது கஷ்டமா, இதுதான் டாபிக். இப்போ சம்பாத்தியம் அப்படிங்கிறதுங்க பலருக்கு அவங்களுடைய உடல் உழைப்பை இல்லாமல் கூட கிடச்சி போயிடும். மூதாதையர் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, ஒரு அசட்டை வாங்கி போட்டிருக்காங்க, அதிலிருந்து கூட வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒன்றுமே முடியல, ரொம்ப வயசான ஒரு பார்ட்டி, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு செக்யூரிட்டி மாதிரி போய் ஒரு வீட்டு வாசலில் உட்கார்றாரு. 3 நேரம் சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்துட்றாங்க, தங்கறதுக்கு அங்கேயே இடம் கொடுத்துட்றாங்க. அப்போ வர்ற காசு அப்படியே மிச்சம். ஒரு லாட்ரி அடிக்குது, காசு மிச்சம். ஒத்தையால் வர்ற வருமானம் மிச்சம். குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் பாடுபடுறாங்க, வருமானம் இருக்குது. ஸோ சம்பாத்தியம் அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே ஒரு பெரிய மேட்ரே கிடையாதுங்க. உலகத்தில் எல்லாருமே சம்பாதிக்கணும். பிச்சை எடுக்கணும் கூட சம்பாதிக்கிறான், நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறான். அதனால் சம்பாத்தியங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அப்போ சம்பாதிப்பது சுலபம். ஆனால் அதை வச்சு வாழ்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டம். அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்படுறான். இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வர எல்லாருமே எல்லாம் ஓரளவுக்கு வசதியான பார்ட்டியாக இருக்கிறாங்க, சம்பாத்தியம் உள்ள பார்ட்டியாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அளவிட முடியாத துன்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அந்த சம்பாதித்த காசையும் சம்பாதிச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த காசையும் வச்சு வாழ தெரியல. அதுதான் பிரச்சனை. இந்த நவீன உலகத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவசர உலகத்தில் இதுதான் பிரச்சனை. அப்புறம் அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், அதாவது தினமும் குடிக்கக்கூடிய பழக்கங்கள், அதில் கூட நிறைய நண்பர்களை சேர்த்துக்கிட்டு செய்யக்கூடிய இந்த காரியங்கள், அதில் பார்த்திங்கன்னா பார்த்தா சாதாரணமாக தான் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 1500 ரூபாய்னா கூட மாதத்துக்கு போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபா ஆச்சு. வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 5-6 லட்சம் ஆச்சா? அதே மாதிரி தான் சூதாட்டம். அது நேரடியாக செய்கிறாங்களா, ஆன்லைனில் செய்கிறாங்களா, அது சூதாட்டங்கிறது சீட்டில் தான்னு கிடையாது, எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி நல்லா விவரம் தெரிஞ்சு ட்ரெயினப் ஆகி அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு. ஆனால் அதை பற்றின ஒரு நாலேஜே பெரிய அளவில் இல்லாமல், என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார், எனக்கு ஒருத்தர் கைடு பண்ணார், அதில் சக்ஸஸ் இண்டிகேட்டர் கொடுத்தாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், அதை பார்த்தேன், போட்டேன், போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் இட் இஸ் நாட் குட். அதே மாதிரி தான் கமோடிட்டி, அதே மாதிரி தான் கரன்சி ட்ரேடிங், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே அது சம்மந்தமான நாலேஜ் பெரிய அளவில் நமக்கு இருந்து அதில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சு திரும்ப அதையே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு முறை ஒரு கொஞ்சம் லாபம் பார்த்த உடனே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க பண்ணக்கூடிய பிரைன் வாஷின் மூலமாக எங்கெங்கெல்லாம் அவங்களால கடன் வாங்க முடியுமோ எல்லா பக்கம் வாங்கிடுவாங்க. அதிகபட்சம் எவ்வளோ வட்டிக்கு வாங்க முடியுமோ வாங்கிடுவாங்க. வாங்கி மொத்தத்தையும் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் விழிவுதுங்கி நிற்பாங்க. அதுதான் வேண்டாங்க. புரியுதுங்களா? உங்கள் லெவலுக்கு முடிஞ்சு உங்கள் பணம் இருந்து போட்டால் கூட பரவாயில்ல இல்லையா? நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களில் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் வாங்கி உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு மேலே வட்டிக்கு வாங்கி எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ விற்று கட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லாமல் இல்லையா? அது மாதிரி எவ்வளோ பேர்த்து பார்க்குறோம். அதனால் அது மாதிரி விஷயங்கள் நமக்கு வேண்டாம். அதே மாதிரி MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, பண்ணலாம். உலகத்திலேயே மிகச்சிறந்த முறையில் அதிகப்படியான வருமானத்தை குறுகிய காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் எதுன்னு கேட்டால் அதுதான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு உண்டான நெளிவு செலவு தெரியாமல் நான் என்னால் பேச்சாற்றல் கிடையாது, என்னால் லிங்கேஜ் பண்ண முடியாது, நான் மீட்டிங் வர மாட்டேன், ட்ரைனிங் வர மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு பணம் மட்டும் வரும்னு நினச்சி பண்ணுறாங்க இல்லைங்களா? அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கேள்விக்குறி தான். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் யாரையுமே நம்ப மாட்டாங்க. என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வெரி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போய் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அது ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முடக்கிடுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜுஜுபியாக தெரியும்.
அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வாங்குறதுலேயும் பல சிக்கல்கள் இருக்கும். அப்புறம் வெரி லாங் டெபாசிட் பண்ணும் பொழுது அது வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. இதுலேயும் ஒரு சிலர் வந்து அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாரிசுதாரர்கள்ட்ட அதை பற்றின தகவலை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எங்கே போகுதுன்னே தெரியாமல் அனாமத்தாக முடங்கி போயிடும். அதே மாதிரி ஒரு சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியினுடைய ஹெட்டு மிகப்பெரிய கில்லாடியாக இருப்பார். அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது உலகத்தில். அத்தனையும் தெரிஞ்சு வச்சுருப்பார். என்னென்ன ஒன்றுமே எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருப்பார். ஆனால் எந்த தகவலையும் தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டார். தன்னுடைய பசங்க பொண்ணுக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஒரு நாளைக்கு பொசுக்குன்னு அவர் போயிடுறாரு. இது என்ன பண்ணுறது? அவர் எங்கெங்கே வச்சுருக்காரு, என்னென்ன வச்சுருக்காருன்னா யாருக்குமே தெரியாது ஃபேமிலியில். அப்புறம் எப்படி அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் தப்பு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வீட்டில் ஒய்ஃபை மதிக்க மாட்டாங்க. இவங்களா வரவு செலவு எல்லாமே எது வேணாலும் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க, யாருக்கு வேணாலும் கடன் கொடுப்பாங்க, நம்பிக்கையின் பேரில் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வாங்க மாட்டாங்க, பொசுக்குன்னு ஒரு நாளைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இவருடைய அமௌண்ட் போனது தான். இவங்க தெரிஞ்சாலுமே போய் கேட்க முடியாது. கேட்டால் என்ன ரெக்கார்டு இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அதனால் எப்போவுமே நீங்கள் தனியாளாக இருக்கட்டும், ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வரவு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது கிளியராக தெரியணும். நீங்கள் யார் யாருக்கு எவ்வளோ தரணும், உங்களுக்கு யார் யார் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு முதற்கொண்டு எல்லாமே இருக்கணும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பழகுங்க, சரியா? அதே மாதிரி சின்ன தொகை கொடுத்தாலும் எத்தனை நாளில் திரும்ப கொடுப்பீங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் கொடுத்து பழகுங்க. நீங்கள் எப்போவும் மெல்ல கொடுங்கன்னு சொல்கிற வார்த்தைகள் வேண்டாம். இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபினான்ஷியலில் வந்து சறுக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள், சரிங்களா? அதனால் அது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு தெரியணும். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்காக தெரியணும். அது மாதிரி தெரிஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டெபாசிட் பண்ணுறது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலே, அதே மாதிரி அதிக வட்டிக்கு விடுறது, அதுவும் பார்த்திங்கன்னா வட்டி கொஞ்சம் நாளைக்கு வரும், திரும்ப முதல் வராது, ரைட்டுங்களா? அப்புறம் அதுக்கு நீங்கள் அதிக வட்டிங்கிறனால பெரிய அளவில் டாக்குமெண்ட்டும் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிட்டு லோக்கலில் வந்து ஒரு முன்னொரு காலத்தில் வந்து அவங்களுடைய அவசர தேவைகளுக்காக பண சர்க்குலேஷன் வேணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த சிட்டு. ஆனால் அதே சிட்டு இன்றைக்கி வந்து மோசடிக்கு முதல் காரணமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் அப்படி தான் ப்ராப்பராக பண்ண வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்களோட சூழ்நிலை அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு நடத்த முடியாமல் போயிடும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான். அதில் ஒரு 4 பேர் படுத்துட்டு அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவார் பாவம், இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி போடும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். இல்லைன்னா அப்புறம் நம்ம தான் சிரமப்படணும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா 5 ரூபா வட்டிக்கு வாங்கி 10 ரூபா வட்டி கொடுப்பாங்க. இதுவும் அப்படி தான். இது இருக்கிறதுலே மிக கொடூரமான செயல் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஏன்னா அந்த 5 ரூபா வட்டிக்கு நீங்கள் ஒரு பக்கம் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்கன்னா அவங்க உங்களை நம்பி தான் வாங்க கொடுக்குறாங்க. நீங்கள் யார்கிட்ட கொண்டு எத்தனை ரூபா வட்டி கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள நம்பி அவங்க கொடுக்கல, ரைட்டா? அப்போது ஒருத்தர்கிட்ட வாங்கினா அந்த வாங்கின அமௌண்ட்டை நம்ம விசுவாசமாக திரும்ப கொடுக்கணும் இல்லையா? அப்போது எப்போவுமே நம்ம வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இருக்கிற சொத்தை விற்று நம்ம தொழில் செய்யக்கூடாது. தொழிலுக்கு கொஞ்சமாக முதலீடு போடுங்க. இருக்கிற காசை வச்சு அந்த முதலீட்டில் வர்ற வருமானத்தை வச்சு திரும்ப அதையே முதலீடாக போடுங்க. அப்படி தான் செய்யணுமே தவிர இருக்கிற சொத்தை விற்றெல்லாம் போட்டுட்டோம்னா திரும்ப நம்ம தான் கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கடன் வாங்குவாங்க. திரும்ப நம்ம கேட்கும்போது அவங்க பேசக்கூடிய பேச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீ என்ன பையனையை பற்றி வச்சுருக்கிறேன்னு கேட்பாங்க, உனக்கு என்ன குழந்தையா இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி நான் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் பார்க்குறேன். அப்போது இவங்க வாங்கும்போது அதெல்லாம் சொல்லியா வாங்குறாங்க? கிடையாது. இத்தனை நாளில் தரேன்னு சொல்லி வாங்குறாங்க. அத்தனை நாளில் தராத போது தான் கொடுத்தவங்க கேட்குறான். அதுக்கு அவன் கொடுக்கக்கூடிய ரிப்ளை எப்படி இருக்கு பாருங்கள். அதனால் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க. அந்த சம்பாதிச்ச காசை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நம்ம வந்து 4 பேர் நமக்கு வேணும், நட்பு வட்டாரங்கள் வேணும், சொந்த பந்தங்கள் வேணும்னு நம்பி கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு பிராயச்சித்தமாக நம்மக்கிட்ட வாங்குறவங்க நடந்துக்கிறாங்களான்னா 100க்கு 80% இல்லைங்க. நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணால் அவங்க அந்த ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களுக்கு சிம்பிளான வேலைங்க. நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுத்து பாருங்கள், திரும்ப நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கடன் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எடுப்பாங்க. இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள், சொந்த பந்தம், நட்பு எல்லாத்தையும் பகச்சுக்கணும்னா
ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு இடத்த விற்றுருக்குறேன், என்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குது, 1 கோடி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களை சுற்றி எவ்வளோ உறவுகள் இருக்குதுன்னு பாருங்கள். எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு பாருங்கள். இது மாதிரி அமௌண்ட் இருக்குது, இதை ஏதோ ஒரு வகையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் தூங்கிடுவீங்க நிம்மதியாக. அதை கேட்ட யாரும் தூங்க மாட்டாங்க. எப்படி பேசி அதை நம்ம வாங்கலாங்கிறதுல அவங்களுடைய குறிக்கோளே இருக்குது. இது என்னுடைய அனுபவத்தில், மீன்ஸ் என்னுடைய அனுபவம் இல்லை, என்னுடைய நட்புகளுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்குறேன். அப்படி சொல்லி புலம்புனது நிறைய பேர் சொன்னது கேள்விப்பட்டிருக்கிறேன். வந்து விதவிதமாக ஐடியா கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த நிமிஷமே அதை வாங்கிட்டு போகிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதனால் இது மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணாலும் சத்தமில்லாமல் நீங்கள் வச்சுருக்க பாருங்கள். வச்சுருக்க முடியாது, அது ஒன்று இருக்குது. நீங்கள் அப்படி எதாவது ஆனால் கூட என்னுடைய நண்பர்களாக ஒரு சொல்லியிருக்காங்க, இமீடியட்டாக டெபாசிட் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் வேறு காரணம் சொல்லிடுங்க, வேறு வகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்களோ இம்மிடியட்டாக அதுக்கு உண்டான அளவுக்கு நீங்கள் வேறு ஒரு அசட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். அதை பண்ணாமல் நம்ம லிக்விடாக வச்சுருக்கலான்னு நினச்சிருந்தீங்க, அவ்வளோதான். பாதரசத்துக்கு கீழே ஊற்றுன மாதிரி தான். திருப்பி அது பொறுக்கவே முடியாது. அது போனதே தான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யாரை நம்பியும் இல்லாமல் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும், லாபம் வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தாராளமாக என்னுடைய கருத்து ப்ரெஷர் கொடுக்கல, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும், ஆனால் மறுபடியும் அதை விட அதிகமாக ஏறும். அப்படி தான் இருந்திருக்குது. என்னுடைய வயசுக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு பவுன் 2000 ரூபாய்க்கு நான் பார்த்துருக்குறேன். இப்போ இன்றைக்கி 53,000க்கு போகுது இல்லைங்களா? அப்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அது மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி லாக்கரில் வச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கொஞ்சம் அதிகப்படியாக அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அல்லது உங்கள் லெவலுக்கு உங்களுக்கு என்ன வியாபாரம் நல்லா தெரியுமோ, எந்த வியாபாரத்தில் அனுபவம் இருக்குதோ அதில் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அது தப்பு இல்லை. தெரியாதனமாக போய் எதுலையாவது ஒன்று போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். தவறான பழக்க வழக்கங்களை மாற்றிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் மட்டும் விழிப்போடு இருந்தால் பத்தாது, உங்களுடைய வாரிசுகளும் விழிப்போடு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த உலகம்னா என்ன, பணம்னா என்ன, இந்த பணம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உலகம் எப்படி பார்க்கும், உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக கற்றுக் கொடுங்க. அதெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் விடுறதுனால தான் நீங்கள் பணக்காரனாக இருந்தாலும் உங்கள் மகனோ மகளோ பிச்சைக்காரனாகிறதுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? அதே மாதிரி பணம் இல்லை அப்படின்னாவே நம்மளை சுற்றி நண்பர்களோட ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம பார்த்தது தானே. இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசில் புரிய வச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவங்கள ஒரு பிஸ்னஸ் கூட பண்ண வைக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி பண்ணும் பொழுது தான் அவங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தை நல்லா அனுபவிக்க கற்றுக் கொடுக்கணும். குறிப்பாக ஜென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அவங்களே சம்பாதிக்கவும் தெரிஞ்சுக்கணும். சம்பாதித்த பணத்தை வச்சு வாழவும் கற்றுக்கணும். இந்த உலகத்தை அனுபவிக்கவும் கற்றுக்கணும். அது மாதிரி உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு பயிற்சிகளை கொடுத்து நீங்களும் ஃபினான்ஷியலாக டவுன் ஆகாமல் இருங்க. உங்களுடைய வாரிசுகளும் டவுன் ஆகாமல் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் எப்படி வந்தாலும் அதை எதிர்த்து வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கி கொடுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பல நேரங்களில் ஏற்படக்கூடிய தற்கொலைகளுக்கு முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று நோய், அதனால் சூசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவில்லாதனால தற்கொலை பண்ணுறாங்க. அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டெத் ஆகிறதெல்லாம் இந்த கடன் தான். அப்போது கடன் தொல்லையினால் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் வளர்ந்து பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்கும். நிரந்தர வருமானம் இருக்கும், ஏற்கனவே உள்ள ஃபிக்ஸட் இன்கம் இருக்கும், ஃபிக்ஸட் அசட்ஸும் இருக்கும். ஆனாலும் அவங்க சூசைட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அந்த குறிப்பிட்ட தகுதியிலேயே வாழ்ந்து இருந்துட்டு அந்த தகுதியிலேருந்து கீழே வாழ்கிறதுக்கு அவங்களால முடியல. ரைட்டா? அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. எல்லா சொத்துக்களையும் விற்றுட்டு ஓட்டாண்டியாகி வாழ்கிறதுக்கு விரும்பலை. இப்படி பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. அதனால் நம்ம குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் பெருசு இல்லை,
அதே மாதிரி காசு சம்பாதிக்கிறது மட்டும் பெருசு இல்லை. அந்த குழந்தை பேர் நமக்கு இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைகளை ஒரு நல்ல வலுவான இந்த போட்டி சமுதாயத்தில் வாழக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவனாக மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் சரி உங்களுடைய குழந்தைகளும் சரி ஃபினான்ஸை நல்லபடியாக மேனேஜ் பண்ணுங்கள். இதனால் வரக்கூடிய இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கான கல்வியை கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வளமோடு வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். நன்றி.